உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஃபீமேல் பிரெஸ்ட் மாதிரி அந்த நிப்பிள் வந்து இறங்கி ரொம்ப ஸ்கின் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா லைப்போசக்ஷன், gland excision and skin tightening. So skin tightening can be done with radio frequency, body tight அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் வச்சு ஸ்கின் டைட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி லூஸாக இருக்கும்போது நம்ம டேப்பிங் பண்ணிக்கலாம், டேப் போடலான்னு. பட் நீங்கள் நெஞ்சு ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய முடி இருந்துச்சுன்னா டெய்லி நீங்கள் டேப்பை போட்டு எடுக்கும்போது அந்த முடி வரும்போது ரொம்ப வலிக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஷேவ் பண்ணிவிட்டு அந்த தான் போடணும். அந்த முடி திருப்பி வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த டேப்பை எடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு அது ரொம்ப வலிக்கும். அண்ட் தட் கேன் கிரியேட் மார்க்ஸ் ஆன் த செஸ்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செஸ்ட் பெருசாக இருந்துச்சுன்னா தென் யூ யூஸ் அ டிவைஸ் கால் பாடி டைட். சம் பீப்புள் ரொம்ப பெரிய பிரெஸ்ட் இருக்கும்போது அந்த பிரெஸ்ட் ஆம்பியூட்டேஷன்னு பிரெஸ்ட் டிஷ்யூவை கட் பண்ணிவிட்டு அவங்க செஸ்ட்டுக்கு ஹாரிசான்டலாக ஒரு ஸ்கார் இருக்கும், அப்புறம் இந்த கருவளையத்தை ஒரு ஃப்ரீ நிப்பிள் கிராஃப்டாக ஒட்டிடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃப்ட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சம்டைம்ஸ் அதில் வந்து உங்களுக்கு சென்சேஷன், சுத்தமாக நிப்பிள் சென்சேஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு அதிக பெரிய கிரேட் கைனகோமாஸ்டியா இருந்துச்சுன்னா definitely liposuction, gland excision and body tight is the best procedures. Of course உங்களுக்கு ஃபுல்லாக டைட் ஆகி பர்ஃபெக்டாக செதுக்குன மாதிரி செஸ்ட் வராது. கிரேட் 4 கைனோகோமாஸ்டியாவில் நீங்கள் லைப்போ, gland excision ப்ளஸ் பாடி டைட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக செதுக்குன மாதிரி செஸ்ட் வராட்டியும் யூ வில் ஹாவ் அ வெரி குட் எஸ்தட்டிக் ரிசல்ட். அதோடு சேர்த்து நீங்கள் பாடி பில்டிங் நல்ல செஸ்ட் மசிலை டெவலப் பண்ணிங்கன்னா நல்ல செஸ்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும்.